இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசமைப்பு. அதனுடைய புக் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகள் எது பின்பற்றப்படுகிறதுனா 1, 2 மற்றும் நண்பர்களே, அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். இது 3 மட்டும் தப்பு பாருங்கள். அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் தான் பிரதமர். அப்போ பிரதமர் தான் அது தலைமை தாங்குவார். நண்பர்களே, 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எது பற்றி கூறுகிறது அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. அது எத்தனை சட்டத்திட்டம் அப்படின்னா 103 சட்டத்திட்டம் 2019 கொண்டு வந்திருப்பாங்க. நண்பர்களே, இதில் பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரி தான். இது 101வது சட்டத்திட்டம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்தே 46 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. மதராஸ் மாநிலம் எப்போ தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றதுன்னா 1969 ஜூன் 14. சங்கரலிங்கனார் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இறந்திருப்பார். நண்பர்களே, இந்திய ஒரு இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பு பாகம் எதுனா முகப்புரையிலே சொல்லியிருப்பார். நண்பர்களே, முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் சொல். நண்பர்களே, கீழ்காண சொற்கள் முகப்புரை எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இறையாண்மை தான் வரும். இறையாண்மை, சமதர்ம, மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மொத்தம் 250. ஓகேங்களா? உறுப்பினர் எத்தனை மொத்தம் கேட்குறாங்க. அதை எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 238 எம்எல்ஏ ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? அரசமைப்பு தரப்பட்ட நிறுவனம் எதுனா திட்ட ஆணையம். அரசமைப்பு தரப்படாத நிறுவனம் பாருங்கள், திட்ட ஆணையம் தான் வந்திருக்காது. இது 1951 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சுதந்திரம் வாங்கின முன்னாடி இல்லை பின்னாடி. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஆர்டிக்கல் இருக்கும், அதுக்கு ஆர்டிக்கல் கிடையாது. நண்பர்களே பாருங்கள். நிதி ஆணையம் ஆர்டிக்கல் 280. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆர்டிக்கல் 315. தேர்தல் ஆணையம் ஆர்டிக்கல் 324 to 329. நண்பர்களே பாருங்கள். இது பகுதி 14 323 வரைக்கும் இருக்குது. நண்பர்களே, தேர்தல், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை பெற்ற காலம் அப்படின்னா 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950. இதை அடிக்கடி கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்தோம். நண்பர்களே, 9 டிசம்பர் 3 வருடங்கள்னு இதில் டேட் அப்படியே கேட்டிருக்காங்க. 9 டிசம்பர் 1946 to 24 ஜனவரி 1950. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாநிலங்களவை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கில இந்திய சமுதாயத்தை சேர்ந்த நியமன உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கிறார் அப்படின்னா 333 கீழ் ஒரு உறுப்பினர். எங்கன்னா நியமன உறுப்பினர் ஒரு ஆள் தான். நண்பர்களே, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை மொத்தம் 234. 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. அதிகமான விதிகளை கொண்ட ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். 2 சரியான விளக்கம். இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இது ஒரு அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. 2 சரி. நண்பர்களே, கூற்றும் காரணம் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.